மேசராசி அன்பர்களே, இந்த இறுதி 3 மாத பலன்கள் இந்த 2026 நடக்கக்கூடிய சாதக பலன்கள் என்னென்ன, கவனமாக இருக்க வேண்டிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். ஏன் இந்த இறுதி 3 மாத பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம்னா, இதில் நிறைய பயிற்சிகள் நடக்குதுங்க. சனி வக்ர நிவர்த்தியும் உண்டு, செவ்வாய் வக்ரமடையும் தன்மையும் இருக்குது, சுக்கிரன் அதிவேகமாக பயணிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்போ இதில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடியது. இப்போ வாழ்வில் இறுதி காலம் தோனி மாதிரி வந்து 6 அடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதங்கள் இந்த மேசராசிக்கு வரப்போகுது. ஒன்றா பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் என்னென்னா, உடல்நிலை சீராகும், மருத்துவ செலவுகள் குறைகிற காலகட்டம். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று விரைய செலவுகள், அது மருத்துவ செலவாக இருக்கலாம், ஃபைனாக இருக்கலாம், இது மாதிரி ஒன்று விரைய செலவாகவே வந்துட்டு இருந்தது. இந்த விரைய செலவிலிருந்து ஆக்கப்பூர்வமான மாற்றத்துக்கு வருவதே மிகப்பெரிய வெற்றி அல்லவா. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த ராகு சின்ன சின்ன விரயத்தை, தொழில் சம்மந்தப்பட்ட விரயம், குடும்ப சம்மந்தப்பட்ட விரயங்கள் அத்தனையும் சரியாகி வளர்ச்சி கொடுக்கும் நிலையில் வந்தாச்சு. இது வளர்ச்சி கொடுக்கறதுக்கு என்ன காரண கட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு வக்ரம் பெற்று தன் ராசியான மேச ராசியை நோக்கி வருகிற காலகட்டம். இவரே 9ஆம் அதிபதி 12க்குரியவர். ஆக மொத்தம் பண வருவாய் வருகிற காலகட்டம், விரை செலவுகள் குறையிற காலகட்டம். இப்போ இந்த ராசிக்கு தொழில் சம்பந்தமாக தான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஏன்னா 10ஆம் அதிபதி சனி 11இல் வக்ரம் பெற்று இருக்கிறது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழிலை விருத்தி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, இந்த மாத இறுதி இடத்தில், அதாவது அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் பக்கத்திலேயே சனி வக்ர நிவர்த்தி ஆகுகிற காலகட்டம். அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகி லாபஸ்தானத்தில் ஆக்டிவேட் ஆகும்பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் யோகம், தொழிலை விருத்தி செய்வது சக்ஸஸ் ஆக போகுது. வேலையாட்கள் நல்லா ஹெல்ப் பண்ணி உறுதிப்பட போகிறாங்க. இதில் மியூச்சுவல் பெனிஃபிட், தொழில் செய்யக்கூடியவங்களும் தொழிலாளியும் முதலாளியும் இருவரும் பெனிஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆஃபர் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய மாதம். ஆடி மாத ஆஃபர் மாதிரி ஒவ்வொரு மாத ஆஃபரும் இங்கே கொடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய மாதங்கள். அப்போ வருமானம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சிறுக சிறுக இந்த தீபாவளி சம்மந்தப்பட்டது வரும், நியூ இயர் சம்மந்தப்பட்டது, இது ஒட்டி உங்களுக்கு பிஸ்னஸ் அமோகமாக இருக்க போகுது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல், பொதுவாகவே இந்த மாதம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது வருது. அது மட்டும் இல்லாமல் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட, தீபாவளிக்கும் கட்டுமானத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா இந்த அம்சம் அப்படி இருக்குது. கட்டுமானம் சம்மந்தப்பட்டதில் படிப்படியாக வளர்ச்சி அடைகிற சூழ்நிலை வந்தாச்சு. கட்டுமானம் சம்மந்தப்பட்டது, செங்கல் சம்மந்தப்பட்டது, செங்கல் சூளைகள் சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டிசைனு, இடம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வளர்ச்சி அடையக்கூடிய கால சூழ்நிலை. இதில் ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, வாங்கிறது, இந்த மாதிரி அதுவும் வளர்ச்சி அடையக்கூடியது. ஆக மொத்தம் தொழிலில் வளர்ச்சி உண்டு, அபிவிருத்தி உண்டு. இதில் கூட்டுத் தொழில் பண்ணலாமா, தனித்து தொழில் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வரும். தொழில் சம்மந்தப்பட்டதை கூட்டுத் தொழிலுங்கிறத தனித்தே பண்ணக்கூடியது. சிறுமானம் காலகட்டம் மட்டும்தான் கூட்டுக்கு சாதகமாக இருக்குது. அப்புறம் தனித்து பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வருது. அதனால் கூட்டுத் தொழிலுங்கிறது ஜாதக ரீதியாக அம்சம் தான் பார்த்துக்கலாம். அடுத்து நேராக திருமணம் சம்மந்தப்பட்டது தான். இவங்களுக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆரம்பத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஐப்பசிக்குள்ளே உறுதிப்படுத்திக்கணும். கார்த்திகை மாதம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஐப்பசி மாதத்தில் ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. அப்போ புரட்டாசி ஐப்பசியத்திலே உறுதித்தன்மை பண்ணி மேரேஜை ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ மேரேஜ் பண்ணால் எப்படி இது ஃபைனலைஸ் ஆனால், திருமணம் எப்போ வைக்கிறது? திருமணம் தையில் கூட வைக்கலாம். ஆனால் உறுதி எடுக்கும், ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட திருமணம் யாராக இருக்குன்னா, ரொம்ப நாளாக திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்காதவங்க, ஒரு சிலருக்கு 2வது திருமணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த திருமணம் கைகூடி வரப்போகுது, அபிர்விதமாக இருக்கிறது. வரன் இதில் வேலை செய்கிறது, அதில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற வரன் வரக்கூடிய அம்சம் உண்டு. இதே இது தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னா பின்னாடி தொழில் பண்ணக்கூடிய அம்சத்துக்கு அந்த மாதிரி வரனாக இருக்கும். பெண் சம்மந்தப்பட்டது அவங்களும் வேலைக்கு போகக்கூடிய காலகட்டம். ஆக மொத்தம் குடும்பத்தில் ஆண் பெண் இருவருமே வேலை சென்று ஒரு பொருளாதாரம் மீட்டக்கூடிய நிலையை வருகிற காலகட்டம். இவங்களுக்கு நேராக அடுத்தது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். 2ல் குரு 9, 12க்குரியவர் வக்ரமிட்டு இந்த மேசராசியை நோக்கி வருகிறார். இப்போ மேசராசி என்ன இருக்குன்னா, செவ்வாய் அதிபதி, அவர் 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் மாறி மாறி பயணிச்சிட்ருக்கார். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு என்னென்னா, கையிருப்பு பணம் அதிகரிக்கிற காலகட்டம். வரவேண்டிய பணங்கள், ரொம்ப நாளாக இவருக்கு வரவேண்டிய பணங்கள் அதிகரித்து
இப்போ ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது சார், வருமானம் உறுதியாக வந்து அடுத்தது நகை வாங்குவது இல்லை இடம் விற்பது வாங்குவது சம்மந்தப்பட்டது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்கலாமா? வாங்குவது தன்மை உண்டு. வண்டி வாகனத்தில் ஆர்வம் வருகிறது. இந்த நேரத்தில் தான் புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம். சார் வருஷ கடைசியில் ஆஃபர் கொடுக்குறாங்க, வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஈவன் மொபைல் ஃபோனாக இருக்கலாம், எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுப பொருட்கள் வீட்டுக்கு வருது. பணம், அதாவது நல்லபடியாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள். ஏன் தேவையான பொருட்கள்னால் ஆசைக்கு வாங்குறது வேறு, தேவைக்கு வாங்குவது. இது தேவைக்கு உண்டானது. இது வந்த பொருள் வந்ததுக்கப்புறம் அடிக்கடி ட்ராவலிங் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே தான் வருது. பொதுவாக அதில் ஈவி, எலக்ட்ரிக்கல் வாகனத்தில் ஈவி சம்மந்தப்பட்ட வாகனம் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது. அந்த எலக்ட்ரிக் சாதனங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் ஈவி வெஹிக்கிள். இதில் இன்னொன்று இடம் சம்மந்தப்பட்ட சொன்னேன். வித்துட்டு வீடு, சார் வீடு கட்டலாமா வாங்கலாமா? ஒரு சிலருக்கு கேள்வி. கட்டக்கூடிய அம்சம், வாங்கக்கூடிய அம்சம் ஜாதக ரீதியாக உறுதிப்படுத்துவோம். ஆனால் இதுபடி பார்க்கும்போது கட்டின வீடை வாங்குவது நல்லது. இல்லை ஒரு வீடை வாங்கி லைட்டாக இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வளர்ச்சி பெறுகிறது. இல்லைன்னா கட்டி விற்பாங்களே அந்த மாதிரி வாங்கக்கூடியது. அடிப்படையிலேருந்து கட்டக்கூடிய அம்சத்தை கொஞ்சம் கவனிக்கணும். அது இப்போ தேவையான பார்க்க வேண்டியது. ஐப்பசி மாதத்தில் வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாளில் தவறாமல் போடணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி கடகத்துக்கு செவ்வாய் நீச்சம் பெறுகிற காலகட்டத்தினால உங்களுக்கு தடை ஏற்படாமல் இருக்குது. கட்டினதை வாங்கிக்கணும். இல்லைன்னா வாஸ்து நாள் கரெக்டாக வாஸ்து போட்டு வாங்கணும். இந்த மாதிரி அம்சம் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி சூழ்நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்குது. இந்த 3 மாதத்தில் இந்த 3 மாதத்துலனா கொஞ்சம் ஒரு மாதம் நல்லா படிப்பார், ஒரு மாதம் மனச்சோர்வாக இருக்கும், இன்னொரு மாதம் நல்லா படிப்பார். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. பொதுவாக இந்த தட்டி கொடுத்து கொண்டு போக வேண்டியது. மேசராசி மாணவனாக இருந்தால் அவங்க பெற்றோர்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, மாணவனை தட்டி கொடுத்து அவர் உடல் நலங்கள் சின்ன சின்ன ஃபீவர் இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கிட்டு எனர்ஜெட்டிக்கல் ஃபுட்டு கொடுத்து வளர்ச்சி அடைய வேண்டிய காலகட்டம். ஏன்னா மனச்சோர்வு, அந்த அரையாண்டு தேர்வு, இந்த ஒட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்குது. அப்போ இவர் தட்டி கொடுத்து கொண்டு போவது நலம். டியூஷன் தேவையா? டியூஷன் உறுதியாக தேவை தான். டியூஷன் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்ட்ரா கோச்சிங் சம்மந்தப்பட்டது கொடுக்கும்போது வளர்ச்சி வரும். இவங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள், அரசாங்கம் தொடர்புடையவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, அரசியல் அரசாங்க நபர்கள் அருமையாக இருக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன், 5ஆம் அதிபதி சூரியன். அந்த சூரியன் 7இல் பயணித்து அதில் நீச்சபங்க ராஜயோகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வீட்டில் வளர்ச்சியான காலகட்டங்கள் ஏற்பட்டு இவருக்கு அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரி பெரும் வளர்ச்சி உண்டு. இவங்களுக்கு இந்த சினிமா துறை இது உண்டு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா 9, 10 பயணிக்க போகுது. 9ஆம் வீடு 10ஆம் வீடு ராசிக்கு. ஏன்னா ஏன் நீச்சபங்கம் சொன்னேன் அப்படின்னா, சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் தான் நீச்சபங்கம். பொதுவாகவே மேசராசிக்கு சூரியன் நீச்சன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவங்க ராசிக்கு 7லே சூரியன் பயணிக்கும் பொழுது அது ஜாதக ரீதியாக சூட்சமம். இதெல்லாம் சூட்சமத்தில் நீச்சபங்க ராஜ்யம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் பயணிக்க போகிறார், அது குரு வீட்டில். அப்போ ஒரு வளர்ச்சியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து பப்ளிசிட்டி பிரபலங்கள் கிடைக்கக்கூடியது. இதில் சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்ததெல்லாம் நல்லா இருக்க போகுது. சரி, அடுத்து குழந்தை சம்மந்தப்பட்டது. சார் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாமா? குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாமா? குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உறுதியாக முயற்சி பண்ணுங்கள். மருத்துவர் ஆலோசனை மட்டும் தேவைப்படும், அது தேவை. இதில் முக்கியமாக ஒரே ஒரு பாயிண்ட்டு, இதில் வேலைக்கு போகிறவங்க இப்போ சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒரு வேலையை விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணலாமா? நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. 6ல் கேது பகவான் இருக்கார். கேதுங்க அந்நிய வேலை, வெளிநாட்டு வேலை, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறிக்கோடி செல்லக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் உன்னை விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணுறது ரைட்டான ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க சுக்கிரன் ஆல்ரெடி 9இல் இருக்குது, அது தொலைதூரத்தை குறிக்குது. அதோட புதன் 6ஆம் அதிபதி புதன் 8இல் பயணிக்கிறார். ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்தோம். அதனால் இருந்துக்கிட்டே பயணிச்சுக்கிட்டு வாழ்வில் சிறப்பு அடிக்க வேண்டிய காலகட்டம். இதில் மாணவர்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த நேரத்தில் வெளிநாடு வேலைகள் பண்ணலாமா, லோன் கிடைக்குமா, அப்படிலாம் ட்ரை பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது, ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ தகவல் தொடர்புன்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அப்போ சார் நான் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் கம்ப்யூட்டர் படிக்கலாமா, சைடு கோர்ஸ் படிக்கலாமா, இந்த மாதிரிலாம் வளர்ச்சியை கொடுக்கும், நல்லா பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு சில எண்கள், நிறங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக எண்களில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் இதெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ராசிக்கு. இந்த 3 மாதத்தில் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இதில் கிழமையில் செவ்வாய்க்கிழமை ராசி அதிபதி இல்லையா, அப்புறம் குரு குறிக்கக்கூடிய வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கப்பார். இதெல்லாம் பயன்படுத்திங்க, வாழ்வில் வெற்றி வரும். இதை தவிர ஒரு சில கடவுள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. இவங்களுக்கு கடவுள் என்ன, துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கையை வழிபட வளர்ச்சி நிச்சயம். அது துர்க்கை பார்த்திங்கன்னா பொதுவாக செவ்வாய் நம்ம வெள்ளி போவோம்,
வாய்ப்பு இருந்தால் ஒரு டைம் வியாழக்கிழமை சென்று வழிபட்டு பாருங்களேன். இந்த 3 மாதத்தில் வளர்ச்சி இரட்டிப்பாகுன்னு சொன்னால் மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார்.